மீனிங் என்னன்னு தெரியாமல் இருந்து கிராந்தி வீரா சங்கோலி ராயனா பெங்களூரு ஸ்டேஷன் இதுதான். வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவோம். போய் நம்ம ட்ரெயின் ஏறிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். என்ன பிளாட்ஃபார்ம்னு பார்க்கணும், பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ட்ரெயின் 12658 சென்னை மெயில் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. நம்ம போய் ஏறிக்க வேண்டியது. ட்ரெயின் கிட்ட வந்தாச்சு, கோச் பொசிஷன் அதான் நம்ம பக்கத்து கோச்சு. 9:45 வந்தாச்சு. நம்ம 10:40 தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ಸಪ್ರೇಟ್ ಮಾಡೋಕೆ ಹೇಳ್ಬಿಡ, ಎಲ್ಲ ಹೇಳ್ಬಿಡ, ಇವತ್ತೇ ಮಾತಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. முடியலப்பா சாமி. ஐயோ இங்கே க்ளீனாக தான் இருக்கணும் ஆறுது. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஷனு, பெங்களூர் டு சென்னை. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ உள்ளே போய் அதான் உள்ளோட டக்குனு வெளியே வந்தேன். ட்ரெயின் 10:40 கிளம்பணும். இன்னும் கிளம்பாமல் இருக்குது. டைம் என்ன ஆச்சு? 10:38 கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக 10:40 கிளம்ப வேண்டியது. 10:40 எடுத்துட்டாங்க. லைட்டாக மழை வருது. சியூ பெங்களூரு, KSR பெங்களூர், கிராந்தி வீரா சங்கோலி ராயனா பெங்களூர் ஸ்டேஷன். சியூ, சீக்கிரம் சந்திப்போம் பெங்களூரு. ரோடு ட்ராக் கிராஸ் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாளைக்கு 4:15 சென்னை போய் சேரும். பாப்பா எத்தனை மணிக்கு போய் சேரும்? நம்ம ஒரு டீட்டெயில் செக் பண்ணாலும் தூக்கத்தை போட வேண்டியதுதான். அது முன்னாடி நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பை கைஸ், குட் நைட். இந்த பஸ்ஸில் தான் இறங்கணும். இந்த பஸ்ஸில் இறங்கிட்டு 4:20க்கு பஸ் ஏறிட்டேன். 4:20க்கு சென்னை வரணும் ட்ரெயின். ஆனால் 4:04 வந்துருச்சு. அப்புறம் வெளியே வரக்கு 4:20 ஆச்சு. வெளியே வந்தோன்னா பஸ்ஸு. அப்புறம் பெருங்குடி போகுமான்னு கேட்டேன். போகும்ட்டாங்க. ஏறி உட்காந்தாச்சு.